ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயிட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய ட்ரேடர்ஸ் எதனால் அல் சீசனில் வந்து மணியை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அந்த ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், சரியா? இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து பிகினராக இருக்கலாம், சரியா? பிகினராக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஸ்டில் வந்து லூஸ் பண்ணுறாங்க, ஸ்டில் வந்து அவங்களுடைய மணியை வந்து லூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்பாட்டில் பண்ணாலும் ஸ்பாட்டில் வந்து பேப்பர் லாஸ்ன்னு சொல்லி வரும். இப்போ அவங்க வந்து என்ன ரீசனால லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அல் சீசன் வந்தேன்னு சொன்னால் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க அது வந்து எல்லா காயினும் உடனே க்ரீனில் மூவ் ஆகிரும், உடனே வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, இது வந்து எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் வரும், சரியா? ஆனால் ஃபைனலி வந்து எல்லா காயினும் வந்து பீக் லெவலுக்கு வைத்திரும், சரியா? அது உடனே போக மாட்டேங்கிட்டா இல்லை. இப்போ இன்னைக்கு கழிச்சு வந்து நாளைக்கு உடனே பீக்கு போக மாட்டேங்கிட்டா அப்படி போகாது. அதுக்கு வந்து சில காயின்ஸ் வந்து வித்தின் 1 டேல போகும், சில காயின்ஸ் வந்து 1 வீக் ஆகும், சில காயின்ஸ் வந்து 4 months ஆகும், 3 months ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, அந்த மாதிரிலாம் தான் மார்க்கெட்டில் வந்து மூவ்மெண்ட் நடக்கும். ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து எதனால லூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அதோட முதலாவது ரீசன் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய ராங் செட்டப். அவங்க வந்து என்ட்ரி எடுக்கிறத வந்து பிள்ளையாக இருக்கும். ஒன்று வந்து எங்கே எடுப்பாங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து அவங்க க்ரீன் கேண்டில் ஒன்று பார்த்தாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து பீக் லெவலில் பீக் லெவல் இருக்குது அந்த இடத்துல வந்து அவங்க என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவாங்க, பையை. அப்படி பையை ப்ளேஸ் பண்ணுறக்குள்ள மார்க்கெட் என்ன செய்யும் சொன்னால் அந்த பீக் லைன் தான் கீழே மூவ் ஆகும், சரியா? இப்போ கீழே மூவ் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு தான் திருப்பி கீழே மூவ் ஆகும், திருப்பி ஒரு புல் பேக் மேலே கொடுத்துட்டு கீழே மூவ் ஆகும், சரியா? அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து இப்போ க்ரீன் கேண்டில் பார்த்து மார்க்கெட்டில் வந்து என்டர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பீக் லீக்குள்ள வந்து என்டர் பண்ணுவாங்க. அது ரெண்டையும் வந்து நாங்கள் வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அது இல்லை, நாங்கள் எங்கே வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ண சொன்னால் எக்ஸாக்டான எங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி ஜோன் ஒன்று கிடைக்கணும். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கணும். எக்ஸாக்டான எங்களுக்கு ஒரு என்ட்ரி ஜோனோ என்ட்ரி பாயிண்ட்டோ கிடைக்கணும். எக்ஸாக்டாக நாங்கள் இங்கே தான் எங்களோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும், சரியா? அந்த இடத்துல வந்து நாங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வர ப்ராஃபிட் வந்து கூடவாக இருக்கும், சரியா? அல் சீசனில் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் கூட மேக் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து கட்டாயமாக முதல் விஷயம் வந்து எங்களுடைய என்ட்ரியாக இருக்கணும். என்ட்ரி வந்து சரியான இடத்துல நாங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எமோஷனல் கண்ட்ரோல். இந்த எமோஷனல் கண்ட்ரோலை வந்து இப்போ உங்களுக்கு வந்து எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணது வந்து சரியான மாதிரி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் பிகினராக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொல்லி நல்ல வேறு லெவலில் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணது எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கிறாங்க ட்ரேடிங்கிறது வந்து நாங்கள் வந்து இப்போ டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறோம், ஃபண்டமெண்டல் பார்க்குறோம், அனலைசிஸை வச்சு நாங்கள் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது இல்லை. ட்ரேடிங்கில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் இந்த எமோஷன், சரியா? நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் எவ்வளோ தான் ப்ராஃபிட் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண இயலான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டில் ஒரு அன்ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக தான் இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் இந்த எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கும். ஓவர் ட்ரேட்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை வந்து லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓகே, இப்போ இந்த ட்ரேடை வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு அந்த மணி ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ட்ரேடை நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. அந்த இன்னொரு ட்ரேடை நீங்கள் என்டர் பண்ணுற பிளேஸ் வந்து பிள்ளையான இடமாக இருக்கும். அந்த இமோஷன்ஸ் உங்களுக்கு வந்து தூண்டும். இப்போ இமோஷன்ஸை தூண்டக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் ப்ளேஸ் பண்ணின உடனே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும், உங்களுக்கு வந்து மணி வந்து லூஸ் ஆகிரும், சரியா? அப்போ இந்த எமோஷனல் கண்ட்ரோல்னு சொல்கிறது வந்து ட்ரேடிங்கில் வந்து 95% எமோஷனல் கண்ட்ரோல், மற்ற 5% தான் டெக்னிக்கலி அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைஸ், சரியா? பட் ட்ரேடிங் சொல்லி உங்களோட பிஸ்னஸில் வந்து நீங்கள் கட்டாயமாக எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னால் உங்களுடைய மணியை நீங்கள் வந்து லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், சரியா? இப்போ முதலாவது விஷயம் ராங் என்ட்ரி, ரெண்டாவது விஷயம் எமோஷனல் கண்ட்ரோல். இப்போ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒரு சரியான என்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து அங்கே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ மூணாவது பார்ப்போம். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் ட்ரேட் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க, சரி? இப்போ ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் இத்தனை ட்ரேட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்கும். உங்களுக்கு சொல்லி ஒரு ட்ரேடிங் பிளானில் உங்களுடைய ரூல்ஸ், சரியா? அப்போ அந்த ரூல்ஸில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் மினிமம் எடுக்கணும், மேக்ஸிமம் வந்து 3 ட்ரேட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மேக்ஸிமமாகவே நீங்கள் 3 ட்ரேட் தான் எடுக்கணும், அதுக்கு கூட நீங்கள் எடுக்க போகக்கூடாது. ஆனால் இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கண்டா அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணி அந்த 3 க்ராஸ் பண்ணி அவங்க வந்து கூட என்டர் பண்ணுவாங்க, 4, 5, 6, 7 சொல்லி என்டர் பண்ணுவாங்க. அப்படி என்டர் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ ட்ரேடிங்கில் வந்து ஒவ்வொரு டைம் இருக்கும், அந்த டைமை பொறுத்து வால்யூம் வந்து மாறும், சரி? அப்போ வால்யூம் மாறிக்கிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் சரியான டைமுக்கு நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் பிள்ளையான டைம் நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மணி வந்து லூஸ் ஆகும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் இல்லை. அந்த எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாததால தான் நீங்கள் வந்து ஓவர் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிசிப்ளினாக எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 1 to 3 ட்ரேட், இப்போ 1 to 3 ட்ரேட் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, ஓகே. இப்போ ரெண்டாவது ட்ரேடுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி அந்த ரெண்டாவது ட்ரேட் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த ட்ரேட் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, சரியா? இப்போ கிடைக்காம நீங்கள்
அவசரப்பட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து மணி லூஸ் ஆகும். அந்த இடத்துல தான் உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய பை லிமிட்டை வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணணும். சரியா, போட்டு வச்சுட்டு நீங்கள் மார்க்கெட் பார்க்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். பட் பை லிமிட் பட்டிலன்னு சொன்னால் ஓகே, அந்த ட்ரேட் செட்டப் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செட்டப்புக்கு மூவ் ஆகணும். அப்படி இல்லாமல் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இல்லை மார்க்கெட் வந்து எனக்கு வந்து என் என்ட்ரி கொஞ்சம் மேலே வந்துருக்குது, அங்கே வச்சு நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து சரியாக அவங்களோட என்ட்ரியோட நீங்கள் எங்கே ஸ்டாப்லஸ் வைக்க நினைச்சீங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வர லாஸஸ் வந்து கூட இருக்கும். சரி, அப்போ ஸ்டாப்லஸ் பட்டுச்சுன்னா லாஸஸ் கூட. என்ன சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட என்ட்ரி வாரத்துக்கு முன்னுக்கே நீங்கள் வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல லாஸஸ் வந்து கூடவாக இருக்கும். இப்போ வந்து 4வது பார்ப்போம். முதலாவது ராங் என்ட்ரி, 2வது எமோஷன்ஸ், 3வது ஓவர் ட்ரேட். ஓகே, இப்போ 4வது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து கட்டாயமாக டிசிப்ளின் சொல்லணும் இருக்கணும். அந்த டிசிப்ளின் சொன்னால் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட என்ட்ரி வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ட்ரி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் அவசரமாக நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ண வரும். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய மார்ஜினுக்கு ஏற்ப உங்களுடைய அமௌண்ட்டுக்கு ஏற்ப தான் நீங்கள் வந்து ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் மார்ஜின் ஏற்ப இல்லாமல் நீங்கள் சும்மா ஓவர் மார்ஜினை விட கூட நீங்கள் வந்து ட்ரேட் என்ட்ரி பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமுக்கு உங்களுடைய டிசிப்ளின் வந்து இல்லாமல் போகும். சரியா, அது வந்து 4வது விஷயம். ஓகே, 5வது விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க இருப்பாங்க. ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ அல்ட்ரிஜன் ஸ்டார்ட் ஆச்சு தானே அப்படின்னு சொல்லி ஓவர் லெவரேஜ் பண்ணுவாங்க. ஓவர் லெவரேஜ் அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து அவங்களுடைய மார்ஜின் வந்து மார்ஜின் சொன்னால் அவங்களுடைய அமௌண்ட் வந்து $100 இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த $100 கூட அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ $100 இருக்குது, அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே பால்சேஷன் வந்துட்டு தானே சொல்லி 100x வச்சு விட்ருவாங்க. 100x இல்லைன்னு சொன்னால் 80, 90x அந்த மாதிரி வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வைக்க கிட்ட உங்களுக்கு வந்து ஷுவராக உங்களுடைய மணியை வந்து நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னால் அதுலேயும் வந்து நீங்கள் டிசிப்ளினாக எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி லோ லெவரேஜில் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். லோ லெவரேஜ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 25x 30x 20x இந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரியா, அது இல்லாமல் நீங்கள் வந்து ஹை லெவரேஜ் அந்த மாதிரி நீங்கள் வைக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷுவராக நீங்கள் வந்து லூஸ் பண்ணுவீங்க. பல்சேஷனில் சொன்ன மாதிரி தான் பல்சேஷனில் வந்து இந்த விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்சேஷன் முடிய கிட்ட நீங்களும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக தான் இருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரியாது, கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தேன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.